வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான கணவாய் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட்டான பிறகு கடுகு சோம்பு போட்டுக்கலாம். கடுகு சோம்பு போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, அப்புறம் கட் பண்ண வெங்காயம். இப்போது கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாம் போட்ட பிறகு எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போது வதக்கி விட போகிறோம். கனவா மீன் யாராருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கி வரும். சீக்கிரம் வதங்கி உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தணுன்னா இப்படி உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரம் வதங்கி வரும். நான் சீக்கிரம் வதங்கி வரேன் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா வதங்கி வந்த பிறகு அடுத்தது சேர்க்க போகிறது கட் பண்ண தக்காளி. இப்போது தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்ட பிறகு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது சீக்கிரம் வதங்கி வந்துடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், சீக்கிரம் வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட்ட பிறகு இப்போது மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது கரம் மசாலா. கரம் மசாலா சேர்த்த பிறகு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலாவுக்கு அடுத்தது சேர்க்க போகிறது காரத்தூள். காரத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போது அவ்வளோதான், மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போது அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் அப்படியே கலந்து வரும். இப்போது நல்லா எல்லாமே கலந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீன் எடுத்துடலாம். இப்போது மீனை எடுத்து இந்த மசாலாவில் போட போகிறோம். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம கனவா மீன் செய்யணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஈஸியாகவே செய்யலாம். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக இதே மெத்தடில் செய்யலாம். ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் செய்யலாம். வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லா மீனும் போட்டுட்டோம். இப்போ எல்லா மீனையும் போட்ட பிறகு கரண்டி வச்சு நல்லா இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் மீன் சுருண்டு வரும். அப்படி இல்லைன்னா லப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் நல்லா இப்படி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மீன் இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இப்போ எல்லா மீனும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் கனவா மீன் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது எல்லா மீனும் நல்லா சூப்பராக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். இப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றினா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு எல்லா மீன் குழம்புலையும் தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது. மத்தி மீன், கனவா மீன், சங்கரா மீனுக்கு ஊற்றி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு இட்லி மூடி எடுத்து மூடி வச்சுட்டோம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு மீன் குழம்பு. ஏன் மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும்னா வாசம் அப்போ தான் வெளில போகாது. அதனால் நீங்கள் வாசம் வெளில போகக்கூடாதுன்னா இப்படி மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் கம கமன்னு வாசனையாக இருக்கும். நாம் செய்கிற கனவா மீன் குழம்பு வீடே மணக்கும். அதனால் நீங்களும் மூடி போட்டு வைங்க. இப்போது கனவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சேர்க்க போகிறது உப்பு தான். உப்பு ஏற்கனவே போட்டதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரத்திலே குழம்பை இறக்கிடலாம். இப்போ கனவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அன்புடன் நெவி சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.